Hi friends, welcome to Lata's Terrace Garden. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி. இது வந்து கரிசலாங்கண்ணி முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் இது வந்து நம்ம எண்ணெயாக தயார் பண்ணி நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம்னா இளநரை இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும். தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரும்பொழுது முடியும் நல்ல கருமையாக மாறும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து கீரையாக சமைச்சும் சாப்பிடலாம். இது மற்ற கீரையெல்லாம் செய்கிறோம் இல்லையா, அப்போ இந்த கீரையும் எடுத்து போட்டு கலவை கீரையாக பருப்பில் கடைஞ்சி சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிடும்பொழுது நமக்கு கல்லீரல் சம்மந்தமான நோய்களும் சரியாகும், கல்லீரல் மேம்பட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சருமத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம இந்த கீரையை எடுத்து சாப்பிட்டுட்டே வரும்பொழுது அது நாளடைவில் அதுவும் உங்களுக்கு சரியாகும். இந்த கரிசலாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோ இந்த மாதிரி வெள்ளை கரிசலாங்கண்ணி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இதில் பூக்கள் வந்து கொட்டிடுச்சு, ஆனால் இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது 2 தான் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா சிகப்பு நீலம் இன்னும் 2 இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரேருங்க. அது கிடச்சிச்சின்னா ரொம்ப லக்கு தான் நமக்குலாம். உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க. நம்ம அந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது, வீட்டில் வச்சு நம்ம எல்லா விதத்துலையும் நமக்கு நல்லதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெருசாக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டியில் நம்ம வச்சுட்டு அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே நமக்கு தேவையான கீரைகளை எடுத்து விட்டுட்டே இருந்தோன்னா அவங்க பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருப்பாங்க. அதனால் அது மட்டும் இல்லாமல் இது எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்களா இந்த விதை பூ வந்து அப்படியே வந்து கருமையாக மாறும். கருமையாக மாறி விதையாக மாறி அதுவே வந்து பறந்து நிறைய செடிகள் எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய வந்து இந்த கீரை இருக்கும், கரிசலாங்கண்ணி. இப்படி தான் நம்ம வந்து இந்த கீரைகள் வந்துட்டே இருப்பாங்க. நான் ஒரு தடவை தான் வாங்கி காய்கறிக்காரமாக வந்து கீரை விற்றுட்டு போகும்போது அவங்கக்கிட்ட வாங்கி வச்சேன். இந்த கீரை பார்த்தீங்கன்னா அப்படியே பரவி நிறைய செடிகள் அதுவே தானாக வளர்ந்துட்டே இருக்காங்க. சில சமயம் நானாக வந்து இந்த விதைகளை சேகரித்து இந்த மாதிரி சின்ன தொட்டியில் போட்டு வைப்பேன். பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்காங்கன்னு. இது ரொம்ப ஆரோக்கியம் தர கீரைங்க. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் வச்சு வளர்த்து நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ்.